Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல மசாலா பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாஸ் எதுவும் சேர்க்காம வீட்ல இருக்கிற மசாலா வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். பாஸ்தா, வெங்காயம், தக்காளி, capsicum, carrot, beans, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க மசாலா பாஸ்தா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் 250 கிராம் பாஸ்தா எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேறு எந்த பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணணும். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 பவுல் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது தண்ணி கொதிச்சதுனால நம்ம பாஸ்தா இப்போ உடனே ஆட் பண்ணிடலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்குங்க. பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இது ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே பச்சை தண்ணி ஊற்றி லைட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சாஸ் சேர்க்காததுனால வீட்லேயே ஒரு தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறேன். அதுக்கு நான் 3 தக்காளி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட தக்காளி பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. சாஸ் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை, வதங்கினா போதும். இப்போ இதில் கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு இதையும் நல்லா வதங்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணோம். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரட்டும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க, மசாலா வாசனை போகட்டும். இப்போ இதில் 5 போல் பீன்ஸ், 1 குடமிளகாய், 1 கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சு பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட இந்த பாஸ்தாவை நல்லா கலந்து விடுங்க. மசாலாவும் பாஸ்தாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். லுக்ஷிகா சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.